நாளாக டேங்கை பார்க்காம இருந்தனால 2 மீன் செத்துட்ருக்கு. அங்கே ஒன்று தெரியுதா, செத்து கிடக்குது. இதுக்குள்ளே இந்த ஃபாக்ஸ் டெயிலுக்குள்ளே போய் சொரியன்னு இருக்குது பாருங்கள் ஒரு மீன். மொத்தம் தின்ட்டானுங்க போல இருக்குது. மீன் என்ன எப்படி ஆகிட்டுருக்கு, ஒரு மாதிரியா பஞ்சு மாதிரி ஆகிட்டுருக்கு. டிசீஸ் வந்துச்சு போல இருக்குது. மீனுங்களை உடனே எடுத்துணும், என்ன செத்து போய்டும் எல்லா மீனும். தூக்கிடலாம் வாங்க, மீனை மொத்தம் மாற்றிடலாம். 2 நாளாக பார்க்கலன்னா டேங்க் இந்த மாதிரி தான் ஆகும் கைஸ். டேங்க்கை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மொத்த மீனும் செத்து போயிடும். நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு, ஆனால் எப்படி செத்துச்சுன்னு தெரில. ஃபாக்ஸ் டெயிலில் முதல்ல ஃபாக்ஸ் டெயில் போடவே போடாதீங்க, எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா. ஓகே, சுத்தமாக க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. எப்படி இருக்குது இப்போ, மாட்டிட்டு இப்போ இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா? ஃபுல்லாக மணல்லாம் க்ளீன் பண்ணி மொத்தத்தையும் பளிச்சுன்னு மாற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் பழசி வச்சுருக்கேன், ஏன்னா மீனுங்களுக்கு செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு. பர்ஃபெக்ட் அடிக்குது. ஓகே, நல்லா இப்போது குடுன்னு ஓடி நிற்க எல்லா மீனும். மணல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கிறிஸ்டல் கிளியராக. ஃபாக்ஸ் டெயில் மட்டும் போடாதீங்க கைஸ். இந்த மாதிரி உள்ளே செட்டப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபாக்ஸ் டெயில் போடாதீங்க. இது 20 நாள் தண்ணி, 20 நாள் அழுக்கே ஆகலை, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக வளரும் மீன். இது ஒரு 25-30 குட்டி இருக்குது, கோல்டு குட்டி தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மழை பிச்சை எடுக்குது, மீன் வேறு இருக்குது இங்கே. மழை பிச்சை எடுக்குது காய்ஸ். மீனுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் நல்லது. எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இருக்குது அந்த இது.